ரோஹிணியோட பித்தலாட்டம் கூடிய சீக்கிரத்தில் வெளியில் வந்தால் எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயாவையும் மனோஜையும் பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா கோவமா நாளைக்கு எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு மனோஜ் ரோஹிணி நாங்கள் ஹோம் அப்ளையன்சஸ் போகிறோம், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த கடைக்கு முன்னாடி ஒருத்தர் திருஷ்டி பொம்மையை வாங்கிக்கோங்க, உங்க கடைக்கு நிறைய திருஷ்டி இருக்கு, அதனாலதான் சேல்ஸ் ஆக மாட்டேங்குது, இந்த திருஷ்டி பொம்மையை வாங்கி உங்க கடையில மாட்டீங்கன்னா கண்டிப்பா திருஷ்டி கழியும் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வந்தோடனே மனோஜ் ரொம்பவே பயப்படுறாங்க. அடுத்த சூனியம் யார் வச்சாங்கன்னு தெரியல, இது யாரு கொடுத்து அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரோஹிணி இருந்துகிட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க, இது இவங்க சேல்ஸ் பண்ண வந்திருக்காங்க. ஓ அப்படியே ரோஹிணி, நான் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னே ரோஹிணி பயங்கரமா பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி பயந்தீங்கன்னா நம்ம பிசினஸை எப்படிதான் டெவலப் பண்றதுன்னு தெரியல. மனோஜும் ரோஹிணியும் அந்த போட்டோ வாங்குறதுக்காக மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரோஹிணி மனோஜ் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, யாரோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னே இது நம்ம ஆன்டி. மனோஜ் ரொம்பவே பயந்துகிட்டு இது என்னது, இது நம்ம அம்மா இந்த போட்டோல இருக்காங்க, எப்படி இந்த போட்டோ உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த சேல்ஸ்மேன் இந்த போட்டோ வாங்கி உங்க கடையில மாட்டிங்கன்னா பிஸ்னஸ் மேலும் மேலும் உயரும், அதுவும் இல்லாமல் உங்கள் கடைக்கு யாராவது சூனியம் வச்சாங்களாம், இனி கடைக்கு சூனியம் யாருமே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு பவர் உள்ளது அப்படின்னு சொன்னே மனோஜ் சரி கொடுங்கன்ட்டு வாங்கிக்கிறாங்க. ரோஹிணி மனோஜை திட்டுறாங்க, எதுக்கு மனோஜ் நீ இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க, இது நம்ம ஆன்டி ஆச்சே அப்படின்னு சொன்னே, நீ கம்முனு ரோஹிணி, இதை மாட்டினோம்னா சூனியம் இன்னும் யாரும் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனாலயே வாங்கி மாட்டணும் அப்படின்ட்டு வாங்கி மாட்டுறாங்க. ரோஹிணி, மனோஜ், விஜயா இவங்க 3 பேத்தையும் நாளைக்கு காமெடியா காமிக்க போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.